சற்று முன் பாஜகவுடன் கூட்டணி சேர்ந்த விஜய் கரூர் பிரச்சினைக்கு முற்றுப்புள்ளி கொந்தளித்த தாவேகாவினர். அதாவது தமிழக வெற்றி கழக தலைவர் நடிகர் விஜயுடன் டெல்லி பாஜக சார்பாக கூட்டணி பேச்சுவார்த்தைகள் நடத்தப்பட்டு வருவதாக அரசியல் வட்டார தகவல்கள் தெரிவிக்கின்றன. கடந்த 48 மணி நேரமாக பாஜகவின் டாப் தலைவர்கள் சிலர் விஜயுடன் நெருக்கமாக பேசி வருவதாக தகவல்கள் வருகின்றன. பாஜக கூட்டணியில் இருக்கும் நடிகர் ஒருவரும் விரைவில் விஜயுடன் ஆலோசனை செய்ய உள்ளதாக தகவல்கள் வருகின்றன. ஏற்கனவே அரசியல் சாணக்கியர் ஒருவரிடம் விஜய் 3 மணி நேரம் பேசியிருந்தார். ஆளும் திமுக தரப்பு கரூர் வழக்கின் தீவிரமாக இருப்பதால் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் பதற்றத்தோடு இருப்பதாக அவருக்கு நெருக்கமான வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. ஏனென்றால் இந்த வழக்கு விஜய்க்கு எதிராக திரும்பவே வாய்ப்புகள் அதிகம். ஏனென்றால் விஜய் தாமதமாக வந்தது, மற்ற மாவட்டங்களில் இருந்து கூட்டத்தை அழைத்து வந்தது, கூட்டத்தில் இங்கும் அங்கும் தாவியது, ஆம்புலன்ஸ் வந்த போது கூட வழிவிடாமல் பேசியது, ஜெனரேட்டரை அறையை உடைத்த தொண்டர்களை கண்டிக்காமல் போனது, மீட்பு பணிகளுக்கு கூட உதவாமல் போனது என்று விஜய் மீது நிறைய தவறுகள் உள்ளன. அவருக்கு எதிராக ஆதாரங்களும் உள்ளன. இதையடுத்தே விஜய் அரசியல் சாணக்கியரிடம் தீவிரமாக ஆலோசனை செய்து இருக்கிறாராம். 3 மணி நேரம் நடந்த ஆலோசனையில் வழக்கு என்று வந்தால் திமுகவை தடுக்க முடியாது. திமுக ஐடி விங் தாவேகா கதையை முடித்துவிடும். அவர்களை என்னால் எதிர்க்க முடியாது. நீங்கள் தான் உதவ வேண்டும். டெல்லி உதவியை நீங்கள் தான் பெற்றுத்தர வேண்டும் என்று முன்பே கேட்டு இருந்தார். இந்த வழக்கு ஏற்கனவே உள்ள வருமான வரித்துறை வழக்கை வைத்து இவரை பாஜக கூட்டணிக்குள் இழுக்க டெல்லியில் தீவிர திட்டமிடல் நடக்கலாம் என்கிறார்கள். இந்த திட்டத்தில் மூத்த தெலுங்கு நடிகர் ஒருவரும் பேச்சுவார்த்தைக்காக களமிறக்கப்படலாம் என்றும் கூறப்படுகிறது. மொத்தமாக விஜய்க்கு 50+ இடங்களை கொடுக்க பாஜக முடிவெடுத்து உள்ளதாம். தமிழக வெற்றி கழகம், பாஜக, அதிமுக இடையே இந்த கூட்டணி அமைக்கப்படும் வகையில் பேச்சுவார்த்தைகள் நடந்து வருகிறது. ஏற்கனவே பாஜக கூட்டணியில் அதிமுக உள்ளது. அதிமுகவிற்கு முதல்வர் பதவி உறுதி செய்யப்பட்டு விட்டது. எடப்பாடி பழனிசாமி தான் முதல்வர் வேட்பாளர் என்று அமித்ஷா அடுத்து சொல்லிவிட்டார். அதேபோல் நயினார் நாகேந்திரனும் அடுத்து சொல்லிவிட்டார். பாஜக கூட்டணியில் இருந்த ஓ பன்னீர்செல்வம், டிடிவி தினகரன் வெளியேறி விட்டார்கள். இதனால் கூட்டணி வலிமையின்றி இருக்கிறது. கூட்டணியை வலிமைப்படுத்தி தமிழக வெற்றி கழகம் வந்தால் மட்டுமே சரியாக இருக்கும். அதனால் தமிழக வெற்றி கழக தலைவர் நடிகர் விஜயுடன் டெல்லி பாஜக சார்பாக கூட்டணி பேச்சுவார்த்தைகள் நடத்தப்பட்டு வருவதாக அரசியல் வட்டார தகவல்கள் தெரிவிக்கின்றன. நீங்கள் கூட்டணிக்கு வாருங்கள், வழக்குகளை நாங்கள் பார்த்துக் கொள்கிறோம் என்று விஜயிடம் டெல்லி தரப்பு கூறி உள்ளதாக தெரிகிறது. இது தொடர்பாக அடுத்து என்ன முடிவுகளை எடுக்கலாம் என்று விஜய் ஆலோசனைகளை செய்து வருகிறாராம். இந்த நிலையில்தான் அடுத்தடுத்து விஜய் கட்சியின் முக்கிய புள்ளிகள் கைது செய்யப்பட்டு வருகின்றனர். தற்போது புஷி ஆனந்த், ஆதவ் அர்ஜுனா கைது செய்யப்பட உள்ளனர். அடுத்ததாக விஜய் கைது செய்ய தீவிரம் காட்டி வருகிறார்கள். இதனால் இந்த பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வைப்பதற்காக விஜய் உடனடியாக டெல்லி சென்று அமித்ஷாவை சந்தித்து பாஜகவுடன் கூட்டணியை உறுதி செய்தால் மட்டுமே பிரச்சனை முற்றுப்புள்ளி வைக்கப்படும் என்றும் எதிர்பார்க்கப்பட்டு வருகிறது. சரி, இந்த வீடியோ பற்றிய உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.